வணக்கம். தேர்ட் யூனிட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் உராய்வு விசை அப்படின்ட்டு. அப்போது ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா ஃப்ரிக்ஷனில் இருக்கிறப்ப இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அப்போது ஆங்கிள் எவ்வளோ அப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. இப்போ ஸ்டாட்டிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை வச்சு அப்போ நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸோட டைரக்ஷன் எவ்வளோ ஆங்கிளில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறது. இப்போது த ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ஆங்கிள் பிட்வீன் த நார்மல் ஃபோர்ஸ் அண்ட் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆஃப் நார்மல் ஃபோர்ஸ் அண்ட் மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். அதாவது angle of friction is defined as the angle between the normal force and the resultant R of normal force and maximum frictional force. அதாவது நார்மல் ஃபோர்ஸுக்கும் நார்மல் ஃபோர்ஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இன் பிட்வீனில் இது ரெண்டும் சேர்ந்து ஆக்ட் ஆகிற ரிசல்டண்ட்டுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் பாருங்கள். ஆங்கிள் ஆஃப் friction is defined as the angle between the normal force n and the resultant force r. rங்கிற ரிசல்டண்ட்டுக்கும் என்னங்கிற நார்மலுக்கும் இன் பிட்வீனில் இருக்கிற ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இந்த ரிசல்டண்ட் ஆர் எதுக்கும் அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸ் அண்ட் மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸுக்கும் நார்மல் ஃபோர்ஸுக்கும் இடையில இருக்கிற ரிசல்டண்ட் ஃபோர்ஸ் ஆர். அப்போ நார்மல் ஃபோர்ஸுக்கும் ரிசல்டண்ட்டுக்கும் இருக்கிற ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இன்னும் புரியும். பாருங்கள், இதுதான் ஆப்ஜெக்ட்டு. அந்த எல்லோ ஷேட் மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் ஆப்ஜெக்ட். அப்போது ஃபோர்ஸு நம்ம இந்த டைரெக்ஷனில் அப்ளை பண்ணுறோம். கண்டிப்பாக ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இந்த டைரெக்ஷனில் இருக்கும். இந்த ஆப்ஜெக்டில் நம்ம கொஞ்சம் ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறப்ப ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் நமக்கு எப்படி இருக்கும்னா மேக்ஸிமமாக இருக்கும். அடுத்து இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கும் நார்மல் ஃபோர்ஸ் நமக்கு இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ரெண்டுக்கும் இன் பிட்வீனில் இருக்கிற ரிசல்டன்ட் இந்த ப்ளூ லைனு, இதுதான் ரிசல்டன்ட். அப்போ ரிசல்டண்ட்டுக்கும் நார்மல் ஃபோர்ஸுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் தீட்டா. இந்த தீட்டா தான் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த டயக்ராம் படி பாருங்கள், இங்கே ரிசல்டன்ட் எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா n வெக்டார் ப்ளஸ் எஃப்எஸ் மேக்ஸிமம் வெக்டார் அப்படின்னு எழுதியிருக்கோம். இது வந்து நம்ம செகண்ட் சாப்டர்லேயே படிச்சிருக்கோம். ரிசல்டன்ட் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிற டாப்பிக்கில் படிச்சிருப்போம். பேரலலோகிராம் லா அதிலேருந்து வந்திருக்கும், ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன் எல்லாமே இருக்கும். அப்போது ரிசல்டன்ட் அப்படின்னா இந்த நார்மல் ஃபோர்ஸ் இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ரெண்டினோட சம் ஆஃப் டூ வெக்டார்ஸ் தான் நமக்கு ரிசல்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த ஈக்குவேஷனில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த ஃபிகர் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸ் ஆக்சுவலி நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னாடா r² இஸ் ஈக்குவல் டு எஃப்எஸ் மேக்ஸிமம் ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயருன்னு இருக்கும். இப்போ நமக்கு ஆர் மட்டும் வேணும் அப்படின்னா டோட்டலாக நம்ம என்ன பண்ணிப்போம், இந்த ஸ்கொயர் ரூட் எடுத்துப்போம். ஸோ அந்த ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம் தான் இங்கே இருக்குது. ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு எஃப்எஸ் மேக்ஸிமம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் அப்படின்ட்டு. இப்போது tan தீட்டா கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த டயக்ராம்லேருந்து. இப்போ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்படி கன்சிடர் பண்ணுறப்ப இந்த இடத்துல இது எஃப்எஸ் மேக்ஸாக இருக்குது. அப்போ இதுவும் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா எஃப்எஸ் மேக்ஸிமமாக இருக்கும். ஆங்கிள் தீட்டா இங்கே இருக்குது. அப்போ இந்த சைடு ரிசல்டன்ட் ஆர் இருக்கிற அந்த ப்ளூ சைடு தான் என்ன இருக்கும் அப்படின்னா ஹைப்போட்டனஸாக இருக்கும். இது வந்து ஆப்போசிட் சைடாக இருக்கும். ஆப்போசிட் சைடுங்கிறதுனால ஓஎஸ்ன்னு எழுதியிருக்கேன்னா இது வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அட்ஜசன்ட் சைடாக இருக்கும். அப்போ இதிலேருந்து tan தீட்டா எழுதணும்னா tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ ஆப்போசிட் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா எஃப்எஸ் மேக்ஸிமமாக கிடைக்குது. அதுக்கடுத்து அட்ஜசன்ட் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா n தான் நமக்கு இந்த இடத்துல அட்ஜசன்ட் சைடாக இருக்குது. ஸோ அப்போ n. அப்போ tan தீட்டா ஈக்குவல் டு எஃப்எஸ் மேக்ஸிமம் டிவைடட் பை n. அதுதான் ஈக்குவேஷன் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். அந்த டயக்ராம்லேருந்து எடுத்திருக்கோம். அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இப்படி இருக்குது. ஆக்சுவலி இங்கே வந்து தீட்டா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா எஃப்எஸ் மேக்ஸிமமாக இருக்குது. இது வந்து நார்மல் ஃபோர்ஸாக இருக்குது. இது வந்து நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா ரிசல்டன்ட். ஸோ அதுலேருந்து tan theta is equal to fs maximum divided by n. But from
frictional relation the object begins to slide when n Fs maximum equal to mu s. static frictional forceல நம்ம ஒரு எம்பிரிக்கல் ஃபார்முலான்னு ஒன்று படித்தோம். அந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா என்னது அப்படின்னா Fs maximum equal to mu s into n. இப்போ இதே ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். அதாவது tan theta equal to Fs maximum divided by n. Fs maximum ஓட வேல்யூ தான் mu s n divided by இந்த n அப்படியே போட்டுக்கோங்க. அப்போ n கேன்சல் ஆகிட்டு நமக்கு tan theta mu sக்கு ஈக்குவலாக வரும். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. Fs maximum by n வந்து எதுக்கு ஈக்குவல்னா mu sக்கு ஈக்குவல். அதாவது tan theta equal to mu s இருந்தால் tan theta ஓட வேல்யூ Fs maximum by n அது வந்து mu sக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன்ஸ் இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் இருந்தும் tan theta எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா mu sக்கு ஈக்குவல். அப்போது த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அதாவது mu s is equal to tan theta. அப்போது the coefficient of static friction is equal to tangent of angle of friction. theta அப்படிங்கிற angle of friction எதுக்கும் இருக்கிற angle அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸுக்கும் ரிசல்டண்ட்டுக்கும் இருக்கிற angle. அந்த ரிசல்டண்ட் எதுக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நார்மல் ஃபோர்ஸும் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அது ரெண்டுக்குமான ரிசல்டண்ட். அப்போ அது அந்த தீட்டா அப்படிங்கிற ஆங்கிளோட டேஞ்சண்ட். அப்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் static friction is equal to tangent of angle of friction. இதுதான் angle of frictionக்கான theta அப்படிங்கிறது angle of friction. அப்போ அதனோட எக்ஸ்பிரஷன் இதுதான்.